ஹலோ டிராவலர்ஸ், இந்த வீடியோல திருச்செந்தூர் முருகனோட 7 அதிசயங்கள் என்னென்ன அப்படிங்கறத பார்ப்போம். திருச்செந்தூர் முருகனை தரிசிச்சா உங்க வாழ்க்கையில திருப்பம் உண்டாகும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டு வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நம்பர் 1, முருகனின் 6 படை வீடுகள்ல மற்ற 5 படை வீடுகள் மாதிரியே திருச்செந்தூர்லயும் முன்னொரு காலத்துல மலைகள் இருந்திருக்கு. அதற்கான ப்ரூஃப் நம்ம ஃபுல் வீடியோல சொல்லியிருக்கோம், மறக்காம போய் பாருங்க. நம்பர் 2, இங்க கொடுக்கிற பன்னீர் இலை விபூதியை வாங்கி பூசினா தீராத நோய்கள் தீரும் அப்படின்னு நம்பப்படுது. நம்பர் 3, மத்த படை வீடுகள்ல முருகனை படியேறி போய் தான் நம்ம தரிசனம் செய்யணும். ஆனா இங்க படி இறங்கி போய் தான் முருகனை தரிசனம் பண்ணணும். முருகனின் 6 படை வீடுகள்ல உங்களுக்கு மிகவும் பிடித்த படை வீடு எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் 4, இந்த கோவிலோட ஸ்தல புராணத்தை எழுதின வென்றி மாலை கவிராயருக்கு எழுத படிக்க தெரியாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? நம்பர் 5, முருகனால் உருவாக்கப்பட்ட 4 கிணறு இங்க தான் இருக்கு. கடலுக்கு பக்கத்துல இருந்தாலும் இந்த நீர் உப்பு கரிக்காதுங்க. நம்பர் 6, சூரசம்ஹாரம் முடிஞ்சு முருகனால் வழிபடப்பட்ட பஞ்சலிங்கம் இன்றளவிலும் இந்த கோயில்ல இருக்கு. நம்பர் 7, இந்த கோவிலுக்கு வந்து சஷ்டி விரதம் இருந்தவங்களுக்கு பிள்ளை பாக்கியமும் வாய் பேச முடியாதவர்கள் பேசின அதிசயமும் நடந்திருக்கு. ஆன்மீக அதிசயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க.